ஹாய் ஹலோ மக்களை வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கதைப்போமா பாட்காஸ்ட். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம். பட் அதை உடனே செய்ய முடியாமல் ரொம்ப தயக்கத்திலேயே இருந்துக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பிடிச்ச விஷயத்தில் நம்ம அதிகமாக ஈடுபாடு காட்டிக்கிட்டே இருப்போம். அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி செய்யலாம், அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்யறதுக்கு ஒரு சிறிய தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ படித்ததில் பிடிச்ச ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஊரில் ஒரு வழிப்போக்கன் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அவர் அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போய் சேரணும். அவர் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ட்ரையான லேண்டாக இருக்குது, கரடு முரடாக இருக்காங்க, எதுவுமே கிடையாது. பட் அந்த இடம் ஓரளவுக்கு இருட்டாகவும் இருக்குது. அவர் நடந்து போக போக அவருக்கு ஒரு கட்டத்தில் தோணுது, என்னடா இந்த வழி ஒரு மாதிரி இருட்டாகவும் இருக்குது, ஒரு மாதிரி பயம் ஒருத்துது, பட் ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு. இருட்டுனா ஒரு மிட் நைட் அப்படி கிடையாது, ஒரு சாயந்தர நேரத்தில் ஒரு அந்த இடத்துல நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த வழியை அவர் எப்படியாவது கடந்து போயிடணும், போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்கிட்ட இருந்த ஒரு வகையான பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்டுக்கிட்டே போகிறாரு. சாப்பிட்டுக்கிட்டே போக போக அதே மாதிரி அந்த பழத்தில் எது கொட்டைகள் இருக்குது, அந்த கொட்டைகளை சுற்றி அவர் நடக்கிற பாதைகள் எல்லாமே அப்படியே போட்டுகிட்டே போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு 10-15 பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே அதை போட்டுட்டு அந்த வழியை எப்படியோ கடந்து, அப்பாடா இதை கடந்துட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மனசில் ஒரு எண்ணம் வருது, இனிமே இந்த பக்கமே வந்துடக்கூடாதுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் போகிறாரு. பட் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் கழித்து திரும்பவும் ஏதோ ஒரு சூழல் அந்த இடத்துல ஏற்படுது. அவர் திரும்பவும் இந்த ஊருக்கே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை அவருக்கு ஏற்படுது. திரும்பவும் அந்த ஊருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் அவருக்கு இருந்தாலும் வேற வழியில் அவர் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பட் இந்த தடவை அவர் அங்கே பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களே வேற மாதிரி வேற லெவலில் இருக்குது. என்ன அவர் பார்க்குறாரு அப்படின்னா, பயங்கர அழகான மரங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அங்கங்கே மக்கள் அந்த மரத்துக்கு நிழலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் அந்த மரத்து நிழலில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் எல்லாம் போட்டு வியாபாரிகள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஊர், இந்த இடம் எப்படிடா இப்படி மாறுச்சு இந்த வழி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சரி அவரும் அந்த வழியில் அப்படியே நடந்து போகிறப்ப ஒரு மரத்தின் நிழலில் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஐன்ஸ்டைன் தலையில் ஒரு பழம் விழுந்த மாதிரி இவர் தலையில் ஒரு பழம் டங்குன்னு விழுது. ஸோ அந்த பழத்தை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு யோசனை அப்போ தான் அவருக்கு வருது, இது நம்ம சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த வழியாக நடந்து போனப்போ சாப்பிட்டுட்டே போட்டோமே அந்த கொட்டை, அதுலேருந்து வந்த மரங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவர் எங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொட்டைகளை போட்டாரோ அந்த இடத்துலலாம் இந்த மரங்கள் பெருசாக வளர்ந்துருக்கிறத அவரால் உணர முடியுது. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அப்பா, நம்ம அப்போ போட்ட அந்த மரத்தோட கொட்டைகள் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இதில் இத்தனை பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகவே அப்படியே அந்த வழியை கடந்து திரும்பவும் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு கடந்து போகிற பாதை நம்ம கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி கடந்து போகலாம், அதுக்கான வேறு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு டைமில் நமக்கு அது சப்போர்ட்டிவாக, நமக்கு அது உபயோகமாக இல்லை அப்படின்னாலும் அந்த வழித்தடத்தில் நீங்கள் போயிருப்பீங்கல்ல, உங்களை தொடர்ந்து பின்னாடி சில பேர் வருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு வகையில் பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒரு வகையில் நீங்கள் திரும்பி அந்த வழியில் வரும்பொழுது நீங்கள் விதைச்ச விதை மரமாக வளர்ந்துருக்கும்ல, அது எப்படி இருக்குது, அதனால் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கதைப்போமா பாட்காஸ்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.